அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண்ணுலக பயணத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தில் அதிகமான ஏழைகளையும் நரகத்தில் அதிகமான பெண்களையும் பார்க்குறாங்க. இந்த விஷயத்த சஹாபாக்கள் கிட்ட சொல்லும்போது அந்த சஹாபிய பெண்மணிகள் கேட்குறாங்க, யார் ரசூலே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் உங்களுடைய கணவன்மார்களுக்கு மாறு செய்கிறீங்க, இந்த காரணத்தினால அதிகமாக பெண்கள் நரகத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இதை எதுக்காக சொல்கிறாங்கன்னா, கணவன்மார்கள் விஷயத்தில் அவங்க என்ன பண்ணாலும் பெண்கள் திருப்தி அடையாமல் இருக்கிறது, அவங்கள குறை சொல்கிறது, இது எப்படின்னா அவங்களுக்கு மாறு செய்கிறதுக்கு சமம். அப்போ பெண்களாகிய நாம் நம்மளுடைய கணவன்மார்கள் என்ன நமக்கு செய்தாலும் அதில் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கணும், அதில் குறை கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது, அவங்கள நினச்சி நம்ம புலம்பக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருப்போமோ அதே மாதிரி கணவன்மார்களுடைய விஷயத்துலையும் நம்ம கண்ணியமாகவும் அவர்கள் விஷயத்தில் திருப்தி அடைந்தவர்களாகவும் எந்த குறை பேசாதவர்களாகவும் நம்ம வாழ்ந்தோன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துலேயும் நல்ல வாழ்க்கை வாழலாம், மறுமையிலையும் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது.